ஆப்கி அதாலத்துல பிஜேபி மீது உள்ள குற்றச்சாட்டு, அவங்களோட ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர். பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இந்த ஸ்ட்ரைக்ஸ் நின்னதுக்கு அப்புறம், அதாவது இந்த தற்சமயம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க இந்த விஷயத்துக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, அமெரிக்காவுக்கும் நன்றி, சீனாவுக்கும் நன்றி, கத்தாருக்கும் நன்றி, யுஏஇக்கும் நன்றி, உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் பத்தி சொன்னாரு. ஒருத்தர் அப்பான்னு சொன்னாரு, மற்றவங்கள சகோதரன்னு சொன்னாரு. ஆனா ராகுல் காந்தியோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்தியாவை சப்போர்ட் பண்ணி எந்த நாடுமே ஒண்ணுமே சொல்லல, இந்தியாவுக்கு சப்போர்ட்டா வரலன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒருவேளை அவரு இத்தனை பேரை, ஒருத்தர சகோதரர், இன்னொருத்தர அப்பா, இன்னொருத்தர சித்தப்பா, இன்னொருத்தர பெரியப்பா ஆக்குனா நீங்க இதை புரிஞ்சுக்குவீங்க. பாகிஸ்தான் எங்கெங்கெல்லாம் போய் மண்டிட்டு இருப்பாங்கன்னு. இந்த வார்த்தை பாகிஸ்தான் பிரதமர் தான் சொன்னாரு. நாங்க யார்கிட்டயும் பேச வேண்டிய அவசியமே ஏற்படல. ஜெய்சங்கர் சார் ரொம்ப தெளிவா சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, விஷயம் பைலேட்டரலாவும் எது நடந்தாலும் பாகிஸ்தான் எங்க கிட்ட பேசலான்னு. நாங்க இதை தெளிவா பேசிட்டோம். அப்புறம் ஃபாரின் பாலிசி என்ன சொன்னுச்சுன்னா, நான் இதை சொல்ல விரும்புறேன். மோடிஜி என்ன சொன்னாருன்னா, இந்தியாவோட ஃபாரின் பாலிசி எந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருக்குன்னா, நான் இப்பதான் சொன்னேன், மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். டிஃபரெண்ட் கான்டெக்ட்ஸ்ல நமக்கு ரஷ்யா கிட்ட இருந்து S-400 கிடைச்சது, நம்ம குவாட் மெம்பரா இருக்கும்போது. S-400 கொடுத்த அப்புறமும் அமெரிக்கா நமக்கு பிரிடியேட்டர் ட்ரோன் கொடுக்க தயாரா இருந்தாங்க. இத்தனைக்கும் நம்ம நேட்டோவோட மெம்பர் கிடையாது. அதுக்கு பிறகும் நம்ம ரஃபேல் வாங்கணும். ஆனா நம்ம அமெரிக்காட்ட இருந்து ஃபைட்டர் வாங்கல. அப்புறம் நமக்கு பிரான்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம இஸ்ரேல் கிட்ட இருந்தும் சிஸ்டம் வாங்கணும். உலகத்துல உள்ள அனைத்து நாடுகள் கூடயும் நல்ல கொலாபரேஷன் பண்ணிருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 21 நாடுகள் மோடி அவர்கள் அவங்களோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு கொடுத்திருக்காங்க. இந்த கான்ஃபிளிக்ட்ல இதை விட பெருசா என்ன இருக்க போகுது? முஸ்லீம் நாட்டுல 2 பெரிய பெரிய போல் இருக்கு. சவுதி அரப், அது பாத்தீங்கன்னா சுன்னி முஸ்லீம் போல்ட். ஈரான் பாத்தீங்கன்னா சியா முஸ்லீம் போல்ட். ரெண்டுமே டெரரிசத்தை கண்டெம்டு பண்ணாங்க. அப்புறம் பாகிஸ்தானுக்கு ஃபேவரா யாருமே போல. ஒருவேளை இதுக்கு அப்புறமாவும் யாருக்கும் புரியலன்னா, வித் டியூ ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி, உங்களுக்கு தெரியும்ல 1971 போராட்டத்துல 1/2 டஜன் இந்தியாவுக்கு எதிரான தீர்மானம் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வந்தாங்க. பேசினதுக்கு அப்புறம் சோவியத் ரூல்ஸை வித்ட்ரால் பண்ண வேண்டியது ஆயிருச்சு. 7 டிசம்பர் 1971 அன்னைக்கு 100க்கு அதிகமான நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக இருந்தாங்க. NDA UN ஏதாவது தீர்மானங்கள் வந்துதா? ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாங்களா? ஒரு விஷயம் நடந்துருச்சு. IMF லோனு பாகிஸ்தானுக்கு கிடைச்சிருச்சு. அது கிடைச்சிருக்கு. பெஹல்காம்ல நடந்த தாக்குதலுக்கு அப்புறமாவும், பெஹல்காம்ல நடந்த இந்த பயங்கரவாத செயலுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு IMF ஓட லோன் கிடைச்சிருக்கு. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இதுவும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். IMF லோன் இந்த தடவை தான் பாகிஸ்தானுக்கு கிடைச்சது. அதுல 11 அடிஷனல் கண்டிஷன்ஸ் போட்டாங்க. அப்புறம் அந்த கண்டிஷன் அது காத்த நிறுத்திடுவோம், மூச்சை நிறுத்திடுவோம். அது கிட்டத்தட்ட மூச்சை நிறுத்துற மாதிரி. அந்த கண்டிஷன்ல இதுவும் இருக்கு. நீங்க இந்த லாலாம் பாஸ் பண்ணி உங்க பார்லிமெண்ட்ல அதை பாஸ் பண்ணி ஆகணும். இப்போ பாகிஸ்தானோட பிரச்சனை என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. IMF கிட்ட லோன் வாங்குறாங்க. இப்போ போர்ல எவ்வளோ அழிவு ஏற்பட்டிருக்கு. இப்போ அவங்க ஆயுதம் வாங்குவாங்களா இல்ல அரிசி வாங்குவாங்களா? ஒருவேளை அவர் ஆயுதம் வாங்கினார்னா மக்கள் அவருக்கு எதிராக நிற்பாங்க. அரிசி வாங்கினார்னா எல்லைக்கு அந்த பக்கம் இருந்து மோடி தெரிவார். இப்ப அவங்க இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரு IMF பத்தி பேசுறாங்களோ அதை முழுசா பேசுங்களேன். IMF சீஃப் கிறிஸ்டலினா ஜியார்ஜினா என்ன சொன்னார்னா, இந்த வருஷம் இந்தியா 15% growth ரேட்டோட வேர்ல்டு growth என்ஜினா உயரும். அப்புறம் உலகத்துல எல்லாரோட உயர்ந்த நாடுல இந்தியாவும் இருக்கும். ஒரு நேரத்துல ஒரு பழைய படம் இருக்கே, இந்தியாவுக்கு 0 கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பிரான் மனோஜ்குமார்ட்ட என்ன சொல்லுவார்னா, இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் வேர்ல்டு டு 0. IMF சீஃபே சொல்றாங்க இந்தியாவோட growth 15% அதிகரிக்கும்னு. ஒரு பக்கம் அவங்க தட்டோட நிக்கிறாங்க, இருந்தாலும் மக்கள் இதை சரிசமமான விஷயம் தான் நினைக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கத்துல இருந்து ட்ரம்புக்கு வேணா அது ஈக்குவலா தெரிஞ்சிருக்கலாம். இல்ல, அப்படி தோணல. தோன்ற மக்களுக்கு சொல்றேன். பாருங்க, அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அங்க ஏதாவது ட்ரேட் பண்ண முடியுமா? அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் கூட ரொம்ப சிம்பிள். நமக்கு 131 பில்லியன். நான் சொல்றேன், எதிர்கட்சி தலைவர்கள், இந்த காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபாரின் பாலிசி வேலைக்கு ஆகல, அதனாலதான் இப்ப ஆல் பார்ட்டி டெலிகேஷன் அனுப்ப வேண்டியதாயிடுச்சு. இந்தியாவை பத்தி வெளிநாடுகளுக்கு எடுத்து சொல்ல எதிர்கட்சிகளோட உதவிகள் தேவைப்பட்டது. பாருங்க, நமக்கு இந்த நிலைமை எப்பயும் இருக்கு. நான் எதிர்கட்சியில இருக்கும் போது அட்டல்ஜி எப்படி பண்ணாருன்னு சொன்னேன். நான் ஆளுங்கட்சியில இருந்தப்போ இப்ப பாருங்க, நான் ஃபாரின் பாலிசியை பத்தி என்ன சொன்னேன். 26 தாக்குதலுக்கு அப்புறம் 16 ஜூலை 2009ல ஒரு நியூட்ரல் டெஸ்டினேஷன் எஜிப்தோட ஷெர்மல் ஷேக்குக்கு போய்
மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இந்தியா பாகிஸ்தானோட ஜாயிண்ட் டெக்ளரேஷனை சைன் பண்ணாங்க. யார் வேணும்னாலும் போய் பார்க்கலாம். பிரஸ் ரிலீஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட அமைதி பேச்சு பயங்கரவாதத்துக்கிட்ட செல்லாதுன்னு. டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வில் நாட் பி அஃபெக்டட் பை த காம்போசிட் டயலாக். தே ஷுட் நாட் பி பிராக்கெட்டட். அதாவது அவங்க சொல்லிட்டாங்க, அமைதி பேச்சுவார்த்தை பயங்கரவாதம் நடந்துகிட்டே தான் இருக்கும்னு. அப்போ மோடிஜி சொன்னாரு, டெரர் அண்ட் டாக் சேர்ந்து நடக்கவே நடக்காதுன்னு. அவர் என்ன சொன்னாருன்னா, ரத்தம் ஓடும் தண்ணியும் ஓடும். மோடிஜி சொன்னார், ரத்தமும் தண்ணியும் ஓடும்னு. அந்த டயலாக்ல அந்த நேரத்துல பிரதமர் கிலானி பலுஜிஸ்தான் பேரை தான் சொன்னாரு. என்டிஏவோட பிரஸ் பீஸ்ல என்ன எழுதியிருக்குன்னா, பிரைம் மினிஸ்டர் கிலானி கூட இப்படி சொன்னாரு, ஹி இஸ் ஹேவிங் சம் இன்புட்ஸ் ஆன் பலுஜிஸ்தான். அதாவது இந்திய அரசாங்கம் ஒத்துக்குச்சு, அவங்க காஷ்மீர்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொன்னா அப்புறம் அவங்க பலுஜிஸ்தான்ல இன்வால்வ். இது அருமையான ஃபாரின் டிப்ளமசி. இந்த மாதிரி ஒன்ன யாருமே பாத்திருக்க முடியாது. அப்புறம் கடைசியா இவங்களோட டிப்ளமசி ஃபாரின்ல என்னன்னு சொல்றேன். அதாவது நம்ம ராணுவம் ஜெயிச்சிருச்சு, அப்புறம் இவங்கெல்லாம் தோத்துட்டு போயிருவாங்க. ஃபாரின் பாலிசி காங்கிரஸ் அரசாங்கம் கூட இருந்தப்போ பாதி காஷ்மீர் போயிருச்சு, பாதி பஞ்சாப் போயிருச்சு பாகிஸ்தான் கூட, பாதி பெங்கால் பங்களாதேஷ் கூட போயிருச்சு. ஒரே லைன்ல சொல்றேன், இவங்களோட ஃபாரின் பாலிசி இதுதான். कि पंजाब गया, कश्मीर गया और चला बंगाल गया और चीन के हाथों मानसरोवर का वह ऊंचा भाल गया. ஒரு லைன்ல புரிஞ்சுக்கங்க, எல்லா விஷயமும் இதுதான். அப்புறம் எதுக்குன்ற காரணம் தெரியுமா? நான் ஒரு வரியில சொல்றேன். हो चुकी यहाँ पर गूंज बहुत अब शांति शांति के नारों की, तो आवश्यकता है आन पड़ी तलवारों की झनकारों की. பாருங்க, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, ராகுல் மாதிரி தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எந்த டெலிகேஷன் போச்சோ அதை வச்சு மோடி சார் டூரிசம் டிபார்ட்மெண்ட் திறந்து வச்சுட்டாரு. இப்ப டெரர் பேர்ல டூர் அண்ட் டிராவல் கம்பெனி ஓபன் ஆகிருக்கு. சஞ்சய் ராகுல்ஜியோட பார்ட்டி பார்லிமெண்ட்டுக்கு போச்சு. ராஜ்யசபா மெம்பர் அந்த பார்ட்டியை சேர்ந்தவர் தான் பிரியங்கா சதுர்வேதி. நீங்க ஏன் தடுக்கல? உங்க ஆளுங்களே அனுப்புவீங்க, அப்புறம் இங்க இருந்து பேசவும் செய்வீங்க. அப்புறம் காங்கிரஸோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதனால எங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு. ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டியோட சேர்மன், அவர் டிப்ளமேட்டா இருந்திருக்காரு. அவர் ஏன் போகக்கூடாது? பொலிட்டிக்கல் நாற்காலி, ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. மணிஷ் திவாரி எவ்வளவு ஆர்டிகல் எழுதுவார் அதை பத்தி. காங்கிரஸ்ல என்ன நடக்கும் தெரியுமா? நம்பிக்கை இல்லாத காலம் இதுதான். அவங்களுக்கு அரசாங்கத்து மேல நம்பிக்கை இல்ல, ராணுவத்து மேல நம்பிக்கை இல்ல. சரி, இப்ப அவங்களுக்கு பார்ட்டி மெம்பர்ஸ் மேலயும் நம்பிக்கை இல்ல. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப வெளியே போனா என்ன நடக்கும்னே தெரியாது. காங்கிரஸ்க்கு இப்படி தோணி இருக்கலாம், இவங்களுக்கு வெளியில லிங்க் பரவுதே, என்னென்னமோ நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, எங்க பார்ட்டியில உள்ள திறமையான லிங்க் கிடைக்கிறவங்க போயிடக்கூடாதுன்னு. ஏன்னா ஒரு நாள் அவங்க நமக்கு எதிரியா கூட மாறலாம். அதனாலதான் போல இருக்கு அவங்களுக்கு இந்த மனசுல பயம் இருக்கு. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, காங்கிரஸ் இந்த பிரம்மையில இருந்து வெளியே வரணும்னு, நேர்மையா சேர்ந்து நிக்கணும். அதான் சொல்லுவாங்களே, பிரம்மைக்கு வைத்தியம் யாராலையும் பண்ண முடியாதுன்னு. அந்த இடத்துல பணக்காரங்க தான் வைத்தியர்கள். முஸ்லீம் பரம்பரையில ஹக்கீனை தான் நம்புவாங்க. சோ நான் காங்கிரஸ் கிட்ட இதான் சொல்லுவேன், பிரம்மையெல்லாம் விட்டுருங்க. ஒரு சிங்கம் कि इसमें क्या रखा है देखे है जो तू आन के पास, बदगुमा वहम की दारू नहीं लुकमान के पास. இப்போ பாகிஸ்தானும் டிசைட் பண்ணிடுச்சு, அவங்களும் அவங்க டெலிகேஷனை உலகத்தை நோக்கி அனுப்புவாங்க அப்படின்னு. அதாவது எங்களுக்கும் டெரரிசம்க்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க பயங்கரவாதத்தோட விக்டிம்னு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அவங்க ஆரம்பத்துல இருந்தே காப்பி தான் பண்றாங்க. இதுல எதுவுமே இல்ல. ஈவன் நான் இதுவுமே சொல்றேன், அவங்க ஒரு பழைய பாட்டை காப்பி பண்ணாங்க. सदियों के बाद फिर उड़े बादल गुलाल के, हम लाए हैं तूफान से कश्ती निकाल के इस देश को இதுலயும் அவங்க காப்பி தான் பண்ணாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் தான் हम பண்ணாங்க. लाए हैं तूफान से कश्ती निकाल के इस मुल्क को रखना मेरे बच्चों संभाल के. இப்ப பாருங்க அந்த பாட்டோட கடைசி லைன், बरसों के बाद फिर उड़े बादल गुलाल के, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, बरसों के बाद फिर उड़े परचम हिलाल के, அப்புறம் கடைசியா என்ன சொல், कश्मीर में फहराना है झंडा उछाल के. நான் உங்களுக்கு இதை தான் சொல்றேன். இந்த காஷ்மீர் எல்லாம் விடுங்க. பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தானை உங்களால சமாளிக்க முடியல, அப்புறம் கேபர் பக்துல்லாவை சமாளிக்க முடியல, பலுஜிஸ்தானை சமாளிக்க முடியல, சிந்த சமாளிக்க முடியல. பாருங்க, முதல்ல இருக்கிறத சமாளிங்க, அப்புறம் பாத்துக்கலாம் மத்தத. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். பாகிஸ்தானோட முனீர் அங்கத்து ராணுவ தலைவர் இவ்ளோ கேவலமா அடி வாங்கினதுக்கு அப்புறமும் அவங்க அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. சார், நீங்க நல்ல நல்ல கவிதைகளா சொன்னீங்க. ஒரு கவிதையை நானும் சொல்ல விரும்புறேன். कि दूध फटने से जो बनता है उसे पनीर कहते हैं, और हारने के बाद जो जश्न मनाए उसे मुनीर कहते हैं. तो இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இவங்க ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லிருக்காங்க. போர்ல தோத்ததுக்கு அப்புறம்
அவங்க ஃபீல்டு மார்ஷல் ஆவாங்க. பாகிஸ்தான் ராணுவம் போர்ல ஜெயிக்கல, தேர்தல்ல தோக்கல. ஆனா இங்க உள்ள மக்கள் முனீரோட பேச்ச நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியுமா? யாரு 99 அடையறதுக்கு 240 தோல்வின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தேர்ட் அட்டெம்ப்ட்ல தேர்டு டிஜிட்டை டச் பண்ண முடியாம இருக்காங்க. வெற்றி. அப்புறம் 3வது தடவை அரசாங்கம் தோல்வியை ஏத்துக்குச்சு. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அங்கேயும் அங்க உள்ள ராணுவம் தோத்தா அவங்களுக்கு ஃபீல்டு மார்ஷலா ப்ரொமோஷன் கிடைக்கும். இங்க தேர்தல்ல தோத்தா ப்ரொமோஷன் கிடைக்கும். 2014ல தோத்தா தலைவர் ஆயிட்டாங்க. 2019ல தோத்தாங்க, எதிர்க்கட்சி தலைவர் ஆனாங்க. சோ அங்க தோத்தா ஃபீல்டு மார்ஷல் ஆவாங்க, இங்க தோத்தா ஃபெயில்டு மார்ஷல் ஆவாங்க.